இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள மெரினா பீச்சில் தான் இருக்கோம். நம்ம அப்படியே பீச்செலாம் பார்த்துட்டு அப்படியே திரும்பினா கடல் மீன் ஒன்று போட்டு ஒரு கடை இருந்துச்சு. கடலுக்கே வந்துட்டு கடல் மீன் சாப்பிட்லான்னா எப்படி, சரி வா போய் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே இங்கே வந்துவிட்டோம். நம்மளுக்கு முன்னாடி எக்கச்சக்க மீன் இருந்துச்சு. நாங்கள் அவர்கிட்ட என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு கேட்டோம். அவர் வரிசையாக சொல்லிகிட்டே போனார். இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான், இவ்வளவு ஏன் சொரா மீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான். பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆமாங்க, அவர் மீன்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தார். மீன் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு டிஸ்ட்டு. அவர் நண்டு கூட அங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தார். நண்டு இல்லாமல் கூட ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி தான் ஷாக்காக இருந்துச்சு எங்களுக்கு. அங்கே சின்ன நண்டு பெரிய நண்டுலாம் அங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு நண்டுலாம் செட் ஆகாது, நம்ம மீனுக்கே போயிடும்னு சொல்லி நாங்கள் கறி மீன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கடலுக்கு எய்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கடை இருந்துச்சு. ஸோ வாங்க நம்ம அப்படியே கடலை ரசிச்சுட்டு மீனை ருசித்து சாப்பிட்லாம். அதான் ஆக்சுவலி நீங்கள் மார்க்கெட் போவீங்களா இங்கே காசிமேடுக்கு? ஆமாம், காசிமேடு தான் எல்லாமே. ஓகே, நம்ம வர்றது எல்லாமே சரக்கு இல்லாமல் நம்ம காசிமேடு தான். சரி ஓகே. பாப்லேட் எவ்வளோ, ஜிலேபி பாப்லேட் ஆனால் அது என்னது? கோஸ்கி மச்சி, கோஸ்கி மச்சி, கோஸ்டா? அந்த கறி மாதிரி இருக்குமே அதான்? ஓ சரி சரி. பேர் என்ன? அது பேர் கறி மீன் தான். கறி மீன் தான் சொல்லுவாங்க. இது கறி மீன். இது என்னென்ன? இது வவ்வால். இது வவ்வால். ஜிலேபி. ஜிலேபி. ஓகே ஓகே. இங்கே சரி சரி. போனீங்கன்னா பைப்பர் போட்டு கொடுப்போம். அது காசு எவ்வளோ? எவ்வளோன்னு சொல்லி. சரி சரி. எப்படிச்சு இங்கே அலோடு இல்லை. ஏன்னா வந்து நான் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி சரி பிரச்சனை. ஒரு போட்டில் போட்டு போயிட்டு இறந்துட்டாங்க. 16 பேர் இறந்துட்டாங்க. அதுலேருந்து ஆமாம், கறி மாதிரியே இருக்கு பாருங்க மீன். காய்ஸ் பாருங்க, இந்த மீன் பேர் கறி மீன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அப்படி சரி சிக்கன் மாதிரியே ஃப்ரைஸாக தொட சிக்கன் எப்படி இருக்கும் லைக் அதே மாதிரி. ஆனால் இது நம்ம கடையில் இப்போ இருக்கானே இங்கே இருக்கா போயிடுச்சு சாப்பிடும். நீங்கள் சொன்னால் தான் போட்டு வருவாங்க. ஓகே மீன் தான் இது. கோல்டும் வெயிட்டாக மிக்ஸ் ஆன மாதிரி. சரி நம்ம தனியாக போய் சாப்பிடுவாங்க. பாய்ண்ணா. பாய். அப்படி சூடாக அப்படி கையாக. ஆனால் இன்னொரு பிளேட் கொடுத்துருங்கண்ணா. அப்படி பிளேட் அப்படி இப்படி 2 ஃபிஷ்ஷையும் ஒரே பிளேட்லேயே வச்சார் ஆள். ஏன்னு தெரில. இல்லைடா, ஒரு மீன் தானே இருக்குது. ஒரு மீன் தான். ஆமாம் ஆமாம். இது ஒரு மீன். ஆனால் இந்த மீன் பேர் என்னது? கிழங்கா மீன். நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கிழங்கா மீனும் கறி மீனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வாங்க நான் இதை உங்களுக்கு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கைஸ் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கூட ஒரு பொடி கொடுத்தாங்க, அதுக்கும் இதுக்கு மேட்சிங்காக இருந்துச்சு. ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ ஓகே, டேக் கேர், பை பாய். இப்போ ஹலோ கைஸ், வீடியோலாம் பார்த்துட்டு வந்தாச்சா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்மளுக்கு இது செகண்ட் கோட்டு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோக்கு முன்னாடி நான் ஒரு கோட் போட்டுருவேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொன்மொழி என்னென்னு பார்த்துருவோமா? எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் டிரான்ஸ்லேஷனும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ ஓகே வாங்க நம்ம பார்ப்போம். டு நாட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் அதர்ஸ் அண்ட் டு நாட் ஸ்பை. ஸோ அடுத்து சொல்கிறாங்க, டு நாட் பி ஜெலஸ் ஆஃப் ஒன் அனதர். இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மற்றவர்களின் தவறுகளை தேடாதீர்கள், உளவு பார்க்காதீர்கள், ஒருவர் மீது ஒருவர் போராமை கொள்ளாதீர்கள். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட்டு. ஆக்சுவலி இந்த கோட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன்னா எல்லாட்டையும் ஒரு தவறு இருக்க தான் செய்யும். ஏதாவது மிஸ்டேக்ஸ், ஏதாவது ஃபால்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட ஃபால்ட்டு, அவங்களோட மிஸ்டேக்ஸையோ அவங்களோட தவறுலையோ நீங்கள் போய் தேடாதீங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் அதை தேடாதீங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் இந்த கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், சிவாயே சில பேர்கிட்ட தவிர. அப்படி இருந்தேன்னா ரொம்ப சந்தோஷம்.
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேங் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கேங்கில் நம்ம அவங்க இப்படி அவங்க இவங்க இப்படின்னு சொல்லி அந்த கேங்கில் அந்த சப்ஜெக்ட் நம்ம கண்டிப்பாக கொண்டு வருவோம். அந்த சப்ஜெக்டில் கண்டிப்பாக நம்ம வேறு யாரையாவது கண்டிப்பாக இதில் இந்த சப்ஜெக்டில் கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி எதுவும் அடுத்தவங்களை தவிர போய் இவங்க அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன், அடுத்தவங்களை பற்றி பொறாமை கொள்ளாதீர்கள்னு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக அது தேவை தான் அந்த நம்ம லைஃப்பில். ஸோ ஓகே கைஸ், இதான் நம்ம இன்றைக்கி பார்த்த கோட்டு. இந்த கோட்டில் உங்களுக்கு ஏதாவது இந்த மிஸ்டேக்ஸ் ஏதாவது தவறு ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த கோட்டும் சரி அது நீங்கள் முன்னாடி பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் போட்டு போங்க. நான் உங்களுக்கு இன்னொரு கோட்டில் கண்டிப்பாக நான் பார்க்குறேன். ஸோ ஓகே கைஸ், டேக் கேர், பை பாய்.